அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வைஜெயந்திய பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க சௌந்தரபாண்டி. வைஜெயந்தி சண்முகம் குடும்பத்த அழிச்சே ஆகணும். அதுக்காகவே நான் வீராவ என் வீட்டு மருமகளா ஆக்க போறேங்கிறாங்க. சனியன் கேட்கிறாரு, என்ன மேடம் அவங்கள பழி வாங்குறாங்கன்னு பார்த்தா, நீங்க என்னடான்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களேங்க. சண்முகம் குடும்பத்த பழி வாங்குறதுக்கு இப்படித்தான் நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேங்கிறாங்க வைஜெயந்தி. இதை கேட்ட சௌந்தரபாண்டி சந்தோஷப்படுறாங்க. இப்போதைக்கு அறிவழகனை நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறாங்க. அப்போ ஓடி வந்து சொல்றாங்க, வீராவும் பரணி சண்முகம் இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கறதுக்காக வர்றாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சவுந்தரபாண்டி, ஐயோ சண்முகமா வரானா, அவன் வந்தா முடிஞ்சது கதை, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வைஜெயந்தி உட்காந்துருக்கிற சோபாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீரா சண்முகம் பரணி 3 பேரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வைஜெயந்தி, வாங்க சண்முகம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க வீரான்னு கேட்குறாங்க. அப்போ அவள் கொலை பண்ண பார்த்த கும்பலை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் பேச வந்திருக்கோங்கிறாங்க. ஓ அப்படியா, அதை பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க வைஜெயந்தி. சண்முகம் கனி வரைஞ்சு கொடுத்த படத்தை காட்டுறாங்க. அதை பார்த்த வைஜெயந்தி, ஆமாம் இந்த படத்தில் இருக்கிறவன் தான் இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவன் உங்களால் எப்படி யூகிக்க முடியுதுங்கிறாங்க. கனியை கடத்தினான்னு சொன்னால் இந்த பரணிக்கு தெரிஞ்சிடும், வீராவுக்கும் தெரிஞ்சிடும், பயந்துருவாங்க. அதனால இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அப்பா சொன்ன அடையாளத்தை வச்சு தான் கனி படமாக வரைஞ்சி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பார்க்கலாங்கிறாங்க வைஜெயந்தி. வீரப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் பேரில் கேஸ் இருக்கான்னு பார்க்கறக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். பார்த்தா இவன் பேரில் கேஸ் இருந்தால் டக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமல்லன்னு கேட்குறாங்க பரணி. ஆமாம் சரி, நான் பார்க்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறேங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த பேப்பரை வாங்குறாங்க. வரைஞ்ச படத்தை வாங்கும்போது கையில் தவறி விழுந்துருது. கீழே குமிஞ்சு எடுக்கும்போது அந்த பக்கமாக சவுந்தரபாண்டி ஒளிஞ்சிருந்தவங்க உஷாரா மறுபடியும் சவுந்தரபாண்டி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதை கவனிக்காத சண்முகம் அந்த படத்தை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒளிஞ்சிருந்த சவுந்தரபாண்டி மறுபடியும் எழுந்திரிச்சு வராங்க. வைஜெயந்தி சொல்றாங்க, அடே அப்பா இந்த சண்முகம் சரியான கெட்டிக்காரனா இருப்பான் போல தான் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்றாங்க வைஜெயந்தி. ஆமா மேடம், நான் தான் சொல்றேன் பாருங்க, அவன் சரியான ஆளுங்க, அவனை ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, நானும் ஆதி காலத்துல பிடிச்சி முட்டி மோதி பாக்குறேன், என்னால முடியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கணும்லாங்கிறாங்க. குரு சொல்றாரு, என்ன மேடம் இது, நம்ம ஆளுகளை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம கிட்டயே புகார் கொடுத்துட்டு போறேனுங்கிறாங்க. அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனா கேஸ் ஃபைல தேடி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், ஆனா அந்த ஐயாவோட ஃபைல காட்டினா தானே அவன் கண்டுபிடிப்பான், அதை மட்டும் காட்டிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நல்ல ஐடியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உங்களுக்கு அவங்க உறவுக்காரங்க தானே, எப்படியோ கௌதமுக்கும் வீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணுறதுக்கான முயற்சி நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. கவலைப்படாதீங்க மேடம், வீராவுக்கும் கௌதமுக்கும் நான் பார்த்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எப்படியோ இந்த வீராவை கௌதம் தலையில் கட்டிட்டா நம்மளுக்கு ஒரு தொல்லை முடிஞ்சது, இந்த சிவபாலனுக்கு வேறொரு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்கலாம், இந்த சிவபாலன் வீராவையே சுற்றி சுற்றி வரானேன்னு சவுந்தரபாண்டிக்கு ஒரு கவலை. கௌதம் தம்பி, வீரா உங்களுக்கு தான், நீங்கள் கவலையே படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி. அடுத்தது வெங்கடேஷும் அங்கே தான் இருக்காங்க. வெங்கடேஷ், உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீங்கள் அதை கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்லி ரகசியமாக சொல்கிறாங்க வைஜெயந்தி. வெங்கடேஷும் சரி சரின்னு தலையாட்டுறாரு. சரி கிளம்புங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சுடுங்கன்னு சொல்லி வைஜெயந்தி சொல்லி அனுப்பவும் வெங்கடேஷ் அந்த அன்னைக்கு நைட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் மதில் செவுத்தை தாண்டி அறிவழகன் மாலதின்னு செவுத்துல எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வெங்கடேஷ். பேர் மட்டும்தான் எழுதி வச்சியான்னு கேட்குறாங்க வைஜெயந்தி. ஆமாம் மேடம், அறிவழகன் மாலதின்னு எழுதி வச்சுட்டேங்கிறாங்க. அறிவு கெட்ட முட்டாள், இப்பதான் தெரியுது நீ ஏன் ஒத்த குரங்கா சுத்திக்கிட்டு தெரியுறேன்னு. டேய், அவங்க 2 பேருக்கு நடுவில் ஹார்ட் போட்டு அதில் ஏரோ போட்டு விடு, அப்பதான் பார்க்குறவங்களுக்கு அர்த்தமாக புரியுங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், அதே மாதிரி செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அறிவழகன் மாலதி 2 பேருக்கு நடுவில் ஹார்ட் போட்டு அதில் அம்புக்குறி போட்டு வச்சிடுறாங்க. வைஜெயந்தி அதோட விடல, அந்த ஸ்கூலுக்கு வர டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அங்கே அறிவழகன் மாலதிங்கிற பேரை 2 பேர்த்தோட பேரையும் எழுதி ஹார்ட் போட்டு அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்கோம், இதை வச்சு நீங்கள் அந்த ஸ்கூலில் பெரிய பிரச்சனையாக உருவாக்குங்கிறாங்க. அந்த டீச்சரும் சரி மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடுறேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்கூலில் அந்த செவுத்தில் வரைஞ்சிருக்கிற வரவடத்தை பார்த்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கனியும் ரத்னாவும் ஸ்கூலுக்கு வராங்க. என்ன இங்கே பிரச்சனை, என்ன கூட்டம் அப்படின்னு கேட்கவும், அங்கே பாருங்க டீச்சர், இந்த டீச்சரும் வாத்தியாரும் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்த வராங்களா இல்லை லவ் பண்ண வராங்களான்னு தெரியல, இவங்களை பார்த்து பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க போல இருக்கு, முதல்ல இந்த டீச்சரையும் வாத்தியாரையும் நிறுத்தணுங்கிறாங்க. ஐயோ மேடம், இருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அறிவழகன் ஓடி வந்து ரத்னா கிட்ட சொல்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க இப்படி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்க, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ரத்னா அறிவழகனை கேட்டுட்டு கனியை கூட்டிகிட்டு கோவமா ரத்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஐயோ மேடம் தப்பா நினைச்சுக்கிட்டாங்களேன்னு அறிவழகன் பதறிக்கிட்டு இருக்காங்க. மாலதி இங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ரத்னா போனதுமே சண்முகத்துக்கு சந்தேகம் வருது. ரே ரத்னா, இப்பதானே போனேன், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற, என்ன அர்த்தம், என்கிட்ட சொல்லிட்டுலாம் வரணுங்கிறாங்க. பரணி கேட்குறாங்க, என்னடா அது, ஸ்கூலுக்கு போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா, ஸ்கூலுக்கு போனவள எந்த நேரமும் நீ கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறியான்னு கேட்குறாங்க பரணி. அது ஒன்றும் இல்லை பரணி, உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பு வேணுமல்ல, அதுக்காகத்தான் நான் சொன்னேங்கிறாங்க. எதுக்குடா பாதுகாப்பு
பாதுகாப்பு. ஏன்டா இப்படி அடிக்கடி நீ கிளாஸ் எடுக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ என்னமோ காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன காரணம்னு சொல்லவும் மாட்டேங்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல ரத்னா எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தான்னு கேளுங்கிறாங்க. ரத்னா என்னடி ஆச்சு? ஏண்டி பாதியிலேயே வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேட்கவும் ரத்னா எதுவும் பேசாம அமைதியா ரூம்குள்ள போய் உட்கார்றாங்க. கனியை கூப்பிட்டு கேட்கறாங்க, "ஏ கனி என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும் கனி அங்க நடந்த விவரத்தை சொல்றாங்க. இதை கேட்டதும் சண்முகம் சந்தோஷப்படுறாங்க. ஓஹோ, இதுதான் கதையா? பள்ளிக்கூடத்து செவுத்துல அறிவழகன் மாலதின்னு எழுதி வச்சதுனால ரத்னாவுக்கு கோவமா, இல்ல அறிவழகன் கூட சேர்த்து வச்சு மாலதி எழுதி வச்சதுனால கோவமான்னு கேட்கறாங்க. அப்பா, இந்த அளவுக்காவது நீ உன் தங்கச்சிகளை புரிஞ்சு வச்சு பேசுற பாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுடாங்கிறாங்க பரணி. அதெல்லாம் போது நிறுத்து, முதல்ல ரத்னா போய் என்னன்னு கேளுங்கிறாங்க. அப்பா சாமி, வெங்கடேஷ பத்தி நான் கேட்டதுக்கே நான் பாடாத பாடுபட்டு போயிட்டேன்ப்பா. இனிமே அறிவழகனை பத்தியும் நான் பேச போறதா இல்ல. நீயாச்சும் உன் தங்கச்சியாச்சும் போய் கேட்டுக்கோங்கிறாங்க பரணி. கனி, ரத்னா கோவமா இருக்காளா இல்ல சந்தோஷமா இருக்காளான்னு போய் பாருங்கிறாங்க. கோவமா கொந்திருக்குதுங்கிறாங்க கனி. அப்பா, நான் நினைச்ச மாதிரி தாங்கிறாங்க. என்னடா நீ நினைச்ச அப்படின்னு கேட்கறாங்க பரணி. நெருப்பு தானா கொழுந்து விட்டுக்கிட்டு எரிஞ்சாலும் ஆபத்து, அது தானா அடங்கி புகஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆபத்துங்கிறாங்க. சண்முகம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வைகுண்டம் கேட்டுட்டு, இவன் ஏதோ தமிழ்ல தான் பேசுறான், ஆனா என்னதான் பேசுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பரணி, உனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்கறாங்க. எனக்கும் பாதி புரியுது மாமா, பாதி புரியல. ஆனா இவ ஏன் தங்கச்சிக்கு மேல இப்படி அக்கறை எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்த, எதுக்கு வீட்டுக்கு வந்த, இப்படி எல்லாம் காரணம் கேட்கறா. அதானே, அதுதான் புரியலைங்கிறாங்க. வர்ற வழியில யாராவது கடத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னு வாய் விட்டுறாங்க சண்முகம். யாராவது எதுக்கிட்ட கடத்துறாங்க? அன்னைக்கு மாமாவை தான் கடத்தினாங்க, உன் தங்கச்சிகளையுமா கடத்திடுவாங்க அப்படின்னு பரணி கேட்கவும், அதுக்கு இல்ல பரணி, இதுல நான் கேட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை, பேசாம அந்த பேச்சை விடுங்கிறாங்க சண்முகம். சரிப்பா, நான் விட்டுறேங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், செவத்துல அந்த அறிவழகன் பேரையும் அந்த டீச்சர் பேரையும் எழுதி வச்சதுல இவளுக்கு என்ன பொறாம வந்ததுன்னு கேட்கறாங்க வைகுண்டம். ரத்னா மனசுல அறிவு இருக்காருங்கிறத இப்ப அப்பப்ப இப்படி காட்டிட்டு இருக்காங்கிறாங்க பரணி. ஓ, அதுதான் புரியுது, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானுங்கிறாங்க வைகுண்டம். சாமி, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு பரணி கேட்கறாங்க. இந்த நெருப்பு அணையாம பாதுகாக்க வேண்டியது, அப்ப அணையாம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு உண்டான வேலைங்கிறாங்க. ஓ, அப்படி சொல்ல வரியா? சரி சரி, நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகமும் வீட்டுக்குள்ள ரத்னா பார்க்க போறாங்க. புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு போகும்போது வைகுண்டத்துக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்பப்ப தமிழ்ல தான் பேசுறான், ஆனா என்ன பேசுறான்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியுதான்னு வேற கேட்டுட்டு போறானே. யோசிச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு வைகுண்டம் குழப்பத்தோடமே யோசனையிலே இருக்காங்க. அங்க பரணியும் சண்முகமும் ஒரு புது டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கலாமான்னு பரணி கேட்கவும், ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லவும் சண்முகம் ரத்னாவுக்கு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு பேசுறாங்க. அப்பதான் கனி அந்த ரத்னா ரூம்ல இருந்து வெளியில வராங்க. கனி ஸ்கூல்ல நடந்த விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொன்னா, யாரோ ஸ்கூல் செவத்துல எழுதி வச்சதுனால நம்ம பிரின்சிபால் சாமி கோவப்படுதா, இல்ல அறிவழகனையும் அந்த டீச்சரையும் சேர்த்து வச்சு எழுதி வச்சதுனால நம்ம பிரின்சிபாலுக்கு சாமி கோவப்பட்டிருக்குதா, இது தெரியணுங்கிறாங்க சண்முகம். ரத்னா மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லடா. அறிவழகனுக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ரத்னாவே எப்பவே சொல்லிட்டு, அறிவழகன் பேரோட யார் பேர் தான் சேர்த்து வச்சு எழுதுனா அவளுக்கு என்ன, யாரோ எப்படியோ போறாங்கன்னு தான் இருப்பாளே தவிர அறிவழகனை பத்தி அவ எதுக்கு அக்கறைப்பட்டுக்கணும்? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. செவத்துல எழுதி வச்சுட்டாங்கன்னு தான் நம்ம ரத்னா கோச்சுக்கிட்டு வந்திருப்பாங்கிறாங்க பரணி. ஓ, அப்படியே சொல்ற, இதுக்கு எதுக்கு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரணும், செவத்துக்கு உடனே வெள்ளை அடிச்சா வேலை முடியுதுங்கிறாங்க சண்முகம். அட ஆமால, இந்த ஐடியா தெரியாம ரத்னா ஏன் கோச்சிட்டு வந்தா? ரத்னா இங்க வா அப்படின்னு பரணி கூப்பிட்டு, ரத்னா செவத்துல கிறுக்கி வச்சாங்கன்னா அது வெள்ளை அடிச்சா முடிஞ்சிட போகுது, இதுக்கேண்டி கோச்சிட்டு வந்தேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல இந்த அறிவழகன் செய்யறதெல்லாம் சரிதானான்னு கேட்கறாங்க ரத்னா. இஷ்டப்படி யாரு கூடயோ பழகிட்டு போறான், இதுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? நீ தான் எப்பவே அறிவழகனை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியல, இதுக்கப்புறமா நீ அவரை பத்தி ஏன் கவலைப்படுறேங்கிறாங்க. அப்படியெல்லாம் கவலைப்படாம இருக்க முடியாதுன்னு மனசு விட்டு சொல்லிடுறாங்க ரத்னா. சண்முகம் பரணி ரத்னா மனசுல இருக்கிற விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பாடா, இப்பவாவது உண்மையை சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்ங்கிறாங்க பரணி. ரத்னா நாக்கு கடிக்கிறாங்க. ஐயோ, என்னையும் அறியாம என் மனசுல உள்ளதை சொல்லிட்டு நான் கொட்டிட்டுனாங்கிறாங்க. ஆமாடி, கொட்டிட்டேன். வெளிப்படையா பேசினா அறிவழகன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண சௌகரியமா இருக்கும். ஆனா நீ தான் இதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறியே, என்னடி செய்யறதுங்கிறாங்க பரணி. இப்படியே விட்டு வச்சா அந்த மாலதி டீச்சருக்கும் அறிவழகனுக்கும் இருக்கிறவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க. இதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது. நீ உடனே பார்த்து அறிவழகன்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன்னு ரத்னா வயால சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சண்முகம், அப்பாடா, இப்பவாச்சும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆசை வந்தது, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சண்முகம். இந்த விஷயம் வைஜெயந்திக்கு தெரிஞ்சதும் வெங்கடேஷை வச்சு மறுபடியும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தூண்டி விட்டு அறிவழகனை ஜெயில போடணுங்கிறாங்க, வேலையை விட்டு நீக்கணுங்கிறாங்க. பிரச்சனைகளை வைஜெயந்தி கொடுத்துட்டே இருக்காங்க. இது தெரியாத சண்முகம் வைஜெயந்தியை முழுமையா நம்பிட்டு இருக்காங்க. வைஜெயந்திக்கு பின்னாடி சவுந்தரபாண்டி, வெங்கடேஷ் இவங்க எல்லாம் கூட்டா இருக்காங்க. கௌதம் ஒரு பக்கம் வீராவை விரும்புறதா சொல்லி லவ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. வீசின பந்து திரும்ப திரும்ப சண்முகத்தையே வந்து தாக்குது. சண்முகம் எப்படித்தான் இதெல்லாம் தாக்கு பிடிச்சு சமாளிக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.